ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோசு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்கிறாங்க, இது மாதிரி போண்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 250 கிராம் கோசு எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் மாவு தான் எடுத்து அரிசி மாவு கடலை மாவு சேர்த்து சூப்பரான ஒரு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீ போடுற டைமில் இந்த போண்டா நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பிள்ளைங்க 2 சாப்பிட்டா கூட போதும். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு இருக்க பாருங்கள், இவ்வளோ நல்லா நைஸாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியே தேவையில்லை, அப்படி விருப்பப்பட்டிங்கன்னா சட்னி கூட வச்சுக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோஸு தான் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய், இது கோஸுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு, ஆப்ப சோடா 1/4 உப்பு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், கடலை மாவு 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், வெங்காயம் 2 நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி அப்படியே எல்லாமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கோஸ்ட்லேயே ஈரம் இருக்கும், இதை ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. தண்ணி பற்றலைன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 4 பச்சை மிளகாய், பாருங்கள், சோம்பு 1 டீஸ்பூன், பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுவும் சேர்த்து கொரப்பாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிக்கிறேன், மாவில் அப்படியே சேர்த்துடலாம். அது பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. தண்ணி பார்த்துட்டு தண்ணி தெரித்து விட்டுடலாம். இப்போ தான் போண்டா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சம் தண்ணி தெரிச்சிக்கலாம். 3 டீஸ்பூன் மக்காச்சோளம் மாவு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டா போதும். இங்கே பாருங்கள், போண்டா போடுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காயுது. இங்கே பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கரெக்டாக இருக்குது போண்டா போடுறதுக்கு. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெயில் கொண்டு வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெயில் கொண்டு வந்து மெதுவாக செய்யுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டும். இங்கே பாருங்கள், ஃப்ரீயாகவும் வேக ஆரம்பிக்கும். நெருக்கமாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக ஆகும். அப்படியே எல்லாமே திருப்பி விடுங்க. தீயை மீடியமாக வச்சுருக்கேன். போடும்போது கொஞ்சம் வேகமாக இருந்தது, இப்போ குறைச்சிட்டோம். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்து நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு போண்டா கிடைக்கும். அப்படியே திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, மொறுமொறுன்னு இருக்க பாருங்கள். இந்த கலர் இருந்தால் போதும். நல்லா செவந்து வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயை வடிய வச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான கோசு போண்டா
ரெடி. அது எண்ணெய் நல்லா வடிய வச்சுட்டு தட்டில் மாற்றிடுங்க. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோசு போண்டா ரெடி. சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். பசங்க லீவில் இருக்கிறாங்க, இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூப்பரான கோசு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான மசாலா உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு மக்காச்சோளம் மாவு சேர்த்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு சூப்பராக ஒரு காரசாரமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக இருக்கும், கிழங்கு உருண்டைன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. நல்லா மெது மெதுன்னு இருக்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி குக்கரில் வேக வைக்கிறதுக்கு அப்படியே முழுசாகவே கட் போட்டிருக்கேன். மூடி 4-5 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு நைஃபால் இங்கே பாருங்கள் எடுத்து பார்த்தாலே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தோல் நீக்கிட்டு காய் சீவலில் திருகி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் பவுடர் தான் இருக்குது, நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதுக்கு 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தோல் நீக்கி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி காய் சீவலில் நல்லா திருக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காய் திருகலில் அழகாக திருக்கி இருக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி திருகுனா நமக்கு ஒரு கட்டி தட்டாமல் நல்லா எல்லாமே ஒரே சமமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, மக்காச்சோளம் மாவு இங்கே பாருங்கள், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், எல்லாமே கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாவு நல்லா இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்து கையாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா ஒன்று போல் நைஸாக வரும் பாருங்கள். மைதா மாவு கலந்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ரீஃபண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். தண்ணியே சேர்க்கல, தண்ணி விடக்கூடாது, உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது மாதிரி எல்லாமே போட்டு வச்சிடலாம். குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வரும், இது மாதிரி உருண்டையை எல்லாமே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அழகாக உருண்டையை ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு கலத்த தட்டிலே தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் தண்ணியில் சேர்த்துடலாம். மேலே தெறிக்க போது பொறுமையாக செய்யுங்க. இங்கே பாருங்கள், எல்லா உருண்டையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கல் உப்பு, இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணிக்கு நம்ம சேர்த்துருக்க உருண்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்த கிழங்கு தான், நம்ம
மக்காச்சோளம் மாவு சேர்த்துருக்கோம். அதுக்காக கொஞ்சம் ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கள், ரெடி எடுத்து அப்படியே எடுத்து நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன் பாத்திரத்தில், அப்படியே சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இருக்க பாருங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம ஏதாவது குழம்பு ரெடி பண்ணுற மாதிரினா அதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நார்மல் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2மே சமமாக ஒரு துண்டு வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. தீ மீடியமாக வைங்க. இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனால் வெள்ளை எள்ளு அது கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், தண்ணியில் வடிய வச்சு எடுத்துருக்கேன். நம்ம ரெடி பண்ண உருண்டையை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு, மசாலா கூட சேர்க்குறதால கொஞ்சமாக உப்பு மெதுவாக கலந்து விடுங்க. உருண்டை உடைய போது இது பாருங்கள், 1/2 டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாமே சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க. பாருங்கள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. இது பாருங்கள், சோயா சாஸு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வச்சு மக்காச்சோளம் மாவு சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலை அப்படியே மேலே தூவி விடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக கலந்து விடுங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்க பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்க பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மக்காச்சோளம் மாவு சேர்த்து உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக உருளைக்கிழங்கு மசாலா உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.